ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் பேசும் வசனங்களும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டவை அல்ல. குறிப்பாக இக்கதையில் வரும் எம்டி ரெஜிஸ்டர் பத்திரம் என்பது முழுக்க முழுக்க கற்பனையான ஒன்று. ஆழ்வார் கேங். இந்த கேங்கில் மொத்தம் 3 பேர். ஆழ்வார், ஜெகன், சிவா. ஆழ்வாருக்கு ரைட் ஹேண்ட் ஜெகன் தான். எந்த வேலையாக இருந்தாலும் ஆழ்வார் ஜெகன்கிட்ட தான் கொடுப்பான். ஒரு நாள் ஆழ்வார் சிவா கிட்ட வேலையை கொடுத்தான். சிவா அந்த வேலையை சொதப்பிட்டான். ஜெகன் தான் அந்த வேலையை பிசுரே இல்லாமல் செஞ்சு முடிச்சான். அதுலேருந்து தான் ஜெகன் ஆழ்வாருக்கு ரைட் ஹேண்டாக மாறினான். அதுலேருந்தே சிவாவுக்கும் ஜெகனுக்கும் ஆகவே ஆகாது. சிவா வேலையை சொதப்பினதுனால ஜெகன் அவன் மேலே செம்ம கோவத்தில் இருந்தான். ஆழ்வார் ரீசெண்டாக பண்ண கொலை, கட்ட பஞ்சாயத்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் இடுங்க. அந்த கேங்கே நம்ம என்கவுண்டர் பண்ணி ஆகணும். சூப்பர் மார்க்கெட் கட்டுறதுக்காக பல இடங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி வாங்கி கொடுத்தான் அந்த ஆழ்வார். அதுக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் ரொம்ப பெருசு. அந்த சூப்பர் மார்க்கெட் விஷயத்தில் கொல்லப்பட்டவன் தான் அந்த கார்த்திக் ஒரு அனாதை. பல கொலைகளையும் தாண்டி பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது இந்த எம்டி ரெஜிஸ்டர் பத்திரம். ஜெகன், சிவா இந்த 2 பேரை தாண்டி பல அடியாட்கள் இருக்காங்க. ஆனால் அந்த அடியாட்கள் எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஹலோ, முக்கியமான விஷயம் சொல்லியா? ஜீவா உனக்கு ஸ்கெட்ச் போட்டேன். என்னையா சொல்கிற? ஏய், வெளியிலேயே வந்துடாத, உட்காண்ட்லே இரு. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ சேஃபாக இரு. ஆளு, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஜீவா செம்ம ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். சிக்கனம் சின்ன பின்னமாக ஆக்கிடுவேன். ஆமாம் ஆளு, எல்லா போலீஸும் நம்மளை தான் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. பார்த்தா எவ்வளோ பெரிய பிடிங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் 2 நஸ்காண்டா இருங்கடா. எப்போ வேலை இருக்கோ அப்போ நானே கூப்பிட்றேன். அது வரைக்கும் வெளியே வந்துடாதீங்க. சொல்லுங்கள் சார். என்னையா சூப்பர் மார்க்கெட் வேலையெல்லாம் முடிஞ்சுல? எல்லா வேலையும் முடிஞ்சு, இன்னும் 2-3 இடம் தான் இருக்குது. என்னையா சொல்கிற? இன்னும் 3 நாள் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு. நான் ஆழ்வார்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன் சார். எல்லாம் முடிஞ்சா? கார்த்தின்ற பைய அவன் மட்டும்தான் தரமாட்டான். அனாத பைய, என்ன பண்ணலாம் அவனை? பணத்தை காமிச்சாச்சு, பணியலை. அவனை ஏதாவது பண்ணும் ஆளு. மாலை பயத்தை காட்டுவோண்டா. டேய் போனடுறா. ஏண்டா கிறுக்கு புண்டை, இந்த இடத்த குடுறானா கொடுக்க மாட்டியா? எல்லாத்துக்கும் நானே வந்து எடுக்க முடியுமா? அடே அது இல்லைடே, அது வந்து போத்தா குடுறா. இல்லை, எவ்வளோ கேட்டாலும் தரமாட்டேன். அது என் உசுருக்கு சமம். அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். இருக்கிறதுலே மோசமானது மனுஷனை பார்த்து பயப்படுறதுடா. அந்த இடம் என் அடையாளம். எவனுக்காக விட்டு விடுற அவசியம் வேற எனக்கு இல்லை. வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாரும் பார்த்துட்டு என்ன மயிரை பிடிக்கிறீங்களா?
அப்ப அவனை பேச விட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பிய. டேய் ஜெகனே, சொல்லாது என்ன பண்ணுவே தெரியாது. அவன் இடம் சம்பந்தமான எல்லா பத்திரமும் எனக்கு இங்க வந்தாவன. என்னன்னு கேட்டு எனக்கு இப்பவே சொல்லு. ஓவரா பேசிட்டான்டா. அண்ணா அப்பா வாங்கின பத்திரம் 2000க்கு அப்புறம் பதியலை, அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மாஃபியா சுத்திட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ஆளு எல்லாம் விசாரிச்சாச்சு. அப்பன் 1970 உள்நாட்டு பத்திரமா பதிஞ்சிருக்கேன். அது போதும், முடிச்சிடலாம். ஆளு அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதை வச்சு என்னால் பண்ணுறதா? 1970 அப்பன் உள்நாட்டு பத்திரமா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். 1967, 68 இந்த 2 வருஷத்தில் இருக்கிற எம்டி ரெஜிஸ்டர் பத்திரம் எனக்கு வேணும். அதே நம்ம ஜேகே இருக்கான்ல, அவனுக்காக நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஏய் ஜெகனே, உடனே போய் வாங்கிட்டு வா. சரியா? இடம் தெரியுமில்ல, போய் வாங்கிட்டு வா. எல்லாம் பார்த்துப்பேன். என்ன ஆளு யோசிச்சுக்கிட்டே இருக்க? இன்னொன்று அதான்டா, இன்னொன்று பத்திரம் வந்துடும். எழுதுறது யார் எழுதுறது? அதுக்கு தான் ஒருத்தர் இருக்கேன், பக்கா 420. ஜெகனே, அவனை கூட்டிக்க, அந்த வேலையை முடிச்சுட்டு வா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனை தூக்கிடுங்க, சரியா? போங்கடா. உடைக்கிறேன்டா, அடையாளத்தை உடைக்கிறேன். ஏனே என்ன சொன்னாங்க? என்ன காலேஜ் ரோடுன்னு போட்டிருக்கு? அதான் காசு கொடுக்குறோம்ல, அப்படியே சுத்த வர்றானுங்க. இது பண்ணுறது சாதாரண நினச்சியா? குத்தி தான் வா. கார்த்தி ஆழ்வார்கிட்ட சிக்கியிருப்பானா? சிக்கியிருப்பானா? செத்துக்கிட்டு இருப்பான்டா. சொன்னாங்கடா, எவ்வளோ வேலை பார்க்காத. வேளாண்டா சொன்னா கேளு. யாருக்குண்ணா அது? நம்ம ஆழ்வாருக்கு தான். இது 1968 இங்கு தொட்டு தான் எழுதணும். அது எப்படி? பத்திரம் எழுதுறதுல மொத்தம் 3 ரகம் இருக்குது. ஒன்று பேனால இங்கு தொட்டு எழுதுறது, இன்னொன்று இங்கு ஏற்றி எழுதுறது, அப்புறம் வந்தது தான் இந்த லெட்டு பென்னு, பிரிண்ட் அவுட்டு இதெல்லாம். இது இங்கு தொட்டு தான் எழுதணும். இதோட ஆர்ஜின் சொல்லு. ஆனால் 60 காலகட்டத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அப்போ அவன் தான் பீக்கு. அப்போ என்ன பண்ணானுங்க, ஒரு ரிஜிஸ்டர்கிட்ட போய் எம்டி பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னானுங்க. ஆனால் அந்த ரிஜிஸ்டர் என்ன பண்ணால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டான். ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் கொடுத்து 100 எம்டி பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணானுங்க. இது நடந்துச்சு 60களிலே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்து 1 வருஷத்துலேயே அந்த ரிஜிஸ்டரும் இறந்து போயிட்டான். இந்த பணக்காரனும் அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டான். ஆனால் இவங்க பசங்க 2 பேரும் அது என்னன்னே தெரியாமல் பேப்பராக பழைய காயலாங்கடையில் போட்டானுங்க. ஆனால் படிப்பறிவே இல்லாத 2 பசங்க அதை எடுத்து இன்னைக்கு க்ரைம் வேர்ல்டே க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க.
அதனால தான் நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க. அண்ணே, இந்த பசங்க கண்டிப்பாக மாட்டிக்குவானுங்க. உன்னை பற்றின மொத்த ஃபைலையும் வியூ எடுத்து ஜீவா கிட்ட கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஆழ்வாரை வச்சு உனக்கு ஏதோ பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ பார்த்து சேஃபாக இருண்ண. சரி, நான் பார்த்துக்கிறேன். சொல்லு ஜேகே. டே ஆழ்வார், ஒரு சாதாரண விஓக்கு எப்பறம் என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு அந்த விஓ உயிரோட இருக்கக்கூடாது, அவனை முடிச்சிடு. டேய் செல்வராஜ் மேனே, இங்கே வாடா. அவன் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கான், வராம்பார். எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், எவனும் தர மாதிரி தெரில. இப்போ என்ன பண்ணுறது? இந்த வராம்பார். சாரி மச்சான், லேட்டு. என்னடா காசு ரெடி பண்ணியா இல்லையா? உன் சௌகரியமே இருக்கு வர. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரே ஒரு வேலை, 1 லட்ச ரூபா பணம். என்ன சொல்கிறீங்க? சொல்லு, என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். ஆனால் சொன்னால் பயப்படக்கூடாது. முக்கியமாக இவன். நீ ஃபஸ்ட்டு சொல்லு என்னன்னு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பணம். பயந்து நீயே காட்டி கொடுத்துருவ போலே. இருடா, இங்கே வா, இங்கே வா. நம்ம பிரச்சனைக்கு காலேஜில் யாராச்சும் இருக்காங்களா? நம்ம எதனால் ஃபீஸ் கட்டலன்னு கேட்குறவ யாராச்சும் இருக்காங்களா? இல்லை, ஒரே வழி தான். ஸ்கெட்செல்லாம் அந்தானே போட்டு கொடுத்துருவாப்புல. நம்ம மேலே எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்கிற? சொல்லாது விவோ போடணும்டா. ஓகே பையில புறம் கிளறிட்டு இருக்கியான். நீ வேணா சிவாட்ட சொல்லி புது பசங்களை வந்து போடு, புரியுதா? ஓகே. அண்ணன் கால் பண்ணால் கிளம்பிடுவோம்டா. விவோ போடணும். ஆழ்வார் உன்னை தான் போட சொல்லியிருக்கான். என்னன்னு எப்படி சொல்லிட்ட? இதுக்காக நான் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் போகிறேன்னே அவனை. தப்பே இல்லாமல் செய்யணும், சரியா? இங்கே இரு மச்சான். டேய், கரெக்டாக பண்ணிடுவீல்ல? மிஸ் ஆகிடக்கூடாது. நான் கரெக்டாக பண்ணிடுறேன். அவனை அங்கேயே நிற்க சொல்லு. போலீஸ் வந்தால் மட்டும் சொல்ல சொல்லு. எங்கடா அவன்? இதோ அதுக்கு பின்னாடி இருக்கான் மச்சான். இங்கே நிற்கு. என்னடி போட சொல்லிச்சாம்டா, வாடா போலாம். அதில் விட்டுட்டு போக முடியாதா? சரி போ நிற்காது. ஹலோ, சொல்கிறா. விவோ போட்டாச்சுல? இல்லைண்ணே, ஒரு குத்தையில் போலீஸ் வந்து கேட்டுச்சு. என்னடா சொல்கிறீங்க? கேடம். அவனை போட்டிங்களா இல்லையாடா? சின்ன பசங்களை புத்திய காமிச்சிட்டீங்களடா. வைதா தாயலி. ஜெகனு சொதப்பிட்டாங்க. ஜெகனு சொதப்பிட்டாங்கடா. ஏன்டா அப்ஸ்காண்டில் இருக்கும்போது பண்ணுற வேலையாடா அது? என்னை என்ன பண்ண சொல்கிற? சொதப்பிட்டானுங்க. வாத்தா, இந்த வாட்டியும் சொதப்பிட்டியாடா? ஆழ்வார் தெரிஞ்சா என்ன தெரியுமாடா? இப்போ என்ன பண்ணனா? இப்போ கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்டு வர அவையோட சேர்த்து அந்த பசங்களையும் போடுறோம். ஜெகனு வேணாயா, சின்ன பசங்க. அந்த வேலையே கிடையாது. இவங்களோட சேர்த்து அவங்களையும் போடுறோம். முதல்ல விவோவை போடுறோம், அதுக்கடுத்து அந்த பசங்களை போடுறோம். அவங்கள ஃபோன் அடித்து வர சொல்லு. டேய், எங்கே இருக்கீங்க? காட்டுக்கு கிளம்பி வாங்கடா. டேய், நீங்கள் எங்கே வெட்டினீங்களோ அந்த இடத்த மட்டும் காட்டிட்டு நீங்கள் வாட்ட கிளம்பி போயிட்டே இருங்கடா. கிளம்பி வா. இந்த இடம்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அண்ணே, டோப்படிக்கு இங்கே தானே வருவானுங்க.
கத்தி எங்கடா? இங்கே தான் எங்கேயோ. அங்கே இருக்கு பாரு. சிவாடுறா. என்னடா ரத்தமே இல்லை, என்னடா வெற்றிய? இல்லைண்ணே, அது வந்து கரெக்டாக வெட்டும்போது. வாங்கடா. யாரா அவன் நடுக்காட்டில் ஒத்தையா நிற்கிறேன்? டேய் என்னடா உங்களுக்கு என்னடா ஆச்சு? நமக்கு ஸ்கெட்ச். ஜீவாவா? ஆமாம். வேணா ஜீவா, ஆழ்வார் தெரிஞ்ச என்ன தெரியுமா? ஆழ்வாருக்கு என்னாச்சுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? ஆனால் உனக்கு கீழே அடிமட்டத்தில் இருக்க வேண்டா, என்னை நீ ஈஸியாக கொள்ள முடியும். எனக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறான். அவனெல்லாம் உங்கள் அப்பா நினச்சா கூட உன்னால் கொள்ள முடியாது. ஏய் இரண்டே ஓடுங்கடா. வாடா வாடா போயிடலாம்டா. வாடா 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 வாடா. ஏய் இங்கே பாருங்கடா. வாங்கடா. என்ன விவோவை தேடி வந்தீங்களா? இந்த வயசுல கத்தி ஆளையும் சைஸையும் பாரு. ஏய் கத்தி ஒழுங்கா புடுறா. எங்களுக்கு தேவை விவோ, அவனை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. நான் அவனை கொல்லணும். எத்தனை பேர்கிட்ட கேட்டு போக தெரியுமா காசு? ஒருத்தையும் கூட கொடுக்கல. இது பண்ணால் கொடுக்குறேன்னு சொன்னானுங்க. இந்த வயசுல கத்தி உள்ள தூக்கி போட்டேன்னு வையேன், வெளியே வரவே முடியாது. விவோவை அறகுறையா வெட்டிட்டேன், போலீஸ் வர சவுண்டை கேட்டோன்னே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு. அவனே உன்னை கூப்பிட்டு வருவான், உன்னை போடுறக்காண்டி வருவாங்க. அப்போ நான் பார்த்துக்கிறேன். ஓடுறா. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ சேஃபாக இரு. ஏன்னா ஜீவா, என்னைய விட்டு. நம்மளாம் நினைக்கிற மாதிரி கார்த்தி ஒன்றும் அனாதை கிடையாது. அவனுக்கு மகான்னு ஒரு அண்ணன் இருக்கான். மகா ஊரில் இல்லாத சமயத்தில் தான் கார்த்தியை கொண்டுட்டானு. ஊருக்கு வந்த மகாவுக்கு தன்னோட தம்பிக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை, ஒன்றும் புரியலை. ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்த மகா அப்போ தான் ஆழ்வார் கேங்கில் இருந்து ஒருத்தனை பிடிச்சி விசாரித்தான். அந்த அடியால் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு சிவாவை ஓட ஓட விரட்டி பிடிச்சான். சிவா இதுக்கெல்லாம் காரணம் ஆழ்வார்னு சொல்ல ஆழ்வாரை தூக்குனது, விவோவை காப்பாற்றினது, 2 பசங்களை தப்பிக்க வச்சது, கடைசியாக ஜெகனை சுட வேணான்னு சொன்னது, இது எல்லாமே பண்ணது மகாங்கிற மகேந்திரன், கிரைம் பிரான்ச் ஆஃப் போலீஸ்.